இந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் என்னுடைய அம்மா இல்லாமல் என்னால் இருக்கவே முடியவில்லை லட்சுமி. என்னுடைய அம்மாவை வீட்டுக்கே திரும்ப கூட்டி வந்துவிடலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாள். இந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் என்னுடைய அம்மாவின் முகம் மட்டும்தான் தெரிகிறது. வாய மூடுடா லூசு. உனக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. இனி உன்னுடைய அம்மாவை பற்றி ஒரு நிமிஷம் கூட பேசவே கூடாது. இந்த வீட்டில் உன்னுடைய அம்மா இருக்க வேண்டும், இல்லையென்றால் நான் இருக்க வேண்டும். படிக்காத ஒருத்தனை எனக்கு கட்டி வைத்து விட்டார்கள். நான் உன்னிடம் வாழ்வதே பெருசு. இதில் வேறு உன்னுடைய அம்மாவை கூட்டி வந்து இங்க வெட்டுக்கொள்வாயா? நான் இருக்கும் வரை அது நடக்கவே நடக்காது. அப்பவே நான் என்னுடைய பெற்றோரிடம் சொன்னேன், படிக்காத ஒருத்தனை எனக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள் என்று. என்ன வாடா, போடா என்றெல்லாம் பேசுகிறாய்? நான் படிக்கவில்லை என்றாலும் வாழ்வதற்கு என்னால் சம்பாதித்துத் தர முடியும். எதற்கு என்னை இவ்வளவு மட்டும் தட்டிப் பேசுகிறாய்? என்னுடைய அம்மா இந்த வீட்டைக் கட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று உனக்கு தெரியுமா? நான் என்ன கேட்டேன்? என்னுடைய அம்மாவை இந்த வீட்டிற்கே கூட்டி வந்து விடுகிறேன் என்றுதானே கேட்டேன். என்ன இவ்வளவு கேவலமாக என்னையும் என்னுடைய அம்மாவையும் மட்டம் தட்டிப் பேசுகிறாய்? உன்னுடைய வீட்டில் இவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தார்களா? நான் படித்த பெண் அப்படிதான் பேசுவேன். நீங்கள் பேசுவது போல் பட்டிக்காட்டுத்தனமாக எனக்கு பேச வராது. அடுத்த வாரத்தில் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் என்னுடனே வந்து வசிக்கப் போகிறார்கள். அவர்கள் இந்த வீட்டிற்கு வந்த பிற்பாடு நீங்கள் என்னை ஒரு வார்த்தை சொன்னால் கூட உங்களை அடித்து விடுவார்கள், புரிகிறதா? எனக்கு நீங்கள் அடிமையாகத்தான் இருந்தாக வேண்டும். நீங்கள் சம்பாதிக்கும் காசை கூட என்னுடைய அம்மாவிடம் நீங்களே தான் தர வேண்டும். டே ராமையா, உன்னை நான் 10 மாசம் சுமந்து பெத்தேன்டா. என்னை இப்படி தெருவுல உடுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? என்னோட சொந்த வீட்ல என்னையே துரத்தி விட்டுட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கிறீங்களா? கடவுள் என்பவன் இருக்கான். அவன் நடப்பதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். எனக்கு 70 வயசு ஆகுது. என்னோட 14 வயசுல வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்டா. கல்லும் மண்ணும் சுமந்து உன்னை நல்லா ஆளாக்குனேன்டா. ஆனா நீ என்ன தெருவுல வந்து நிப்பாட்டுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. நான் இந்த வயசுல கூட கூலி வேலைக்கு போய் என்ன நானே காப்பாத்திக்கின்னு விதியில இருக்குது போல. அம்மா, நான் வேணும்னு இப்படியெல்லாம் செய்யல. நான் திருமணமே வேண்டாம் என்றுதான் சொன்னேன். ஆனால் நீங்கள்தான் உனக்கு கண்டிப்பாக ஒரு துணை தேவை என்று திருமணம் செய்து வைத்தீர்கள். என்னுடைய மனைவியை நான் முதலில் பார்த்தபொழுது தெரிந்தது. அவள் சுயநலக்காரி என்று. உன்னை வீட்டில் மகாராணியைப் போல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை. ஆனால் நீ என்னுடைய வீட்டிற்கு வந்து வசித்தாலே அவள் என்னை ரொம்பவும் கொடுமை செய்கிறாள் அம்மா. நானும் அவளிடம் போராடிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னிடமிருந்து காசு மட்டும்தான் அவளுக்குத் தேவை. நான் தேவையே இல்லை. அம்மா, நீங்கள் எதற்கும் கலங்காதீர்கள். நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரையில் உங்களை நன்றாகப் பார்த்துக் கொள்வேன். இனிமேல் நான் பொறுமையாக ஒருபொழுதும் இருக்கப் போவதில்ல. அம்மா, எனக்கே தெரிகிறது. அவளுடைய அம்மாதான் இதற்கெல்லாம் காரணம் என்று. நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கும் காசை அவளுடைய அம்மா வீட்டிற்கு தான் கொடுக்கிறாள். நான் சம்பாதிக்கும் காசுதான் அவளுடைய வீட்டில் ஏசி போட்டு வைத்திருக்கிறார்கள். நான் மிகவும் ஏமாந்தவன்தான். இனிமேல் அவள் என்னுடைய இன்னொரு முகத்தை பார்க்கப் போகிறாள். அம்மா, நீ எதற்கும் கலங்காதே. இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கொள். அந்த ராட்சசியின் திமிரை அடக்கிவிட்டு வருகிறேன். இனி நான் சம்பாதிக்கும் ஒரு ரூபாய் கூட அதுக்கு நான் தரவே மாட்டேன். என்னை ஏமாற்றி நம்மளுடைய விவசாய நிலத்தை அவளுடைய பெயருக்கு மாற்ற சொல்கிறாள் அம்மா. நான் இனியும் ஏமாந்தவனாக இருக்கப் போவதில்லை. அடுத்த வாரத்தில் இருந்து என்னுடைய அம்மா என்னுடனே வசிக்கப் போகிறார் தெரியுமா? இனியும் நான் உனக்கு ஒரு பொழுதும் பயப்படப் போவதில்லை. நான் சம்பாதித்துக் கொடுத்தால்தானே உன்னால் சாப்பிடக் கூட முடியும். நான் இனியும் நான் சம்பாதிக்கும் காசை உன்னிடம் கொடுக்கப் போவதில்லை. நீ என்ன செய்யப் போகிறாய்? செய்து கொள். நீயும் உன்னுடைய பெற்றோரும் வசதியாக வாழ்வதற்கு என்னை அடிமைத்தனமாக நடத்துகிறீர்கள், எனக்கு புரிந்துவிட்டது. எனக்கு என்னுடைய அம்மா மட்டும்தான் முக்கியம். தாலி கட்டிவிட்டோமே என்று நீ சொல்வதையெல்லாம் பொறுத்துக் கொண்டிருந்தேன். நீதான் படித்தவளாச்சே. எங்கேயாச்சும் போய் பிழைத்துக்கொள்.
நேற்று இரவு உன்னுடைய அம்மாவை பார்த்து பேசிவிட்டு வந்தாய்தானே? நீ பேசும் வார்த்தைகளிலேயே தெரிகிறது. என்னுடைய அம்மாவிடம் நீ வாங்கும் சம்பளத்தை கொடுத்து விட்டாய் என்றால், இந்த கிராமத்து மக்கள் முன்னால் உன்னுடைய மானத்தையே வாங்கிவிடுவேன். உன்னுடைய மானம் மரியாதையெல்லாம் சீர்குலைந்து நின்றுவிடும். இப்படி பேசுனடி உன் திமிர நான் அடக்கத்தான் போறேன். நீயே இந்த வீட்ல இருக்கப் போவதில்ல. உன்னுடைய அம்மா, அப்பாவ இந்த வீட்டுக்கு கூட்டி வந்துடலாம் அப்டின்ட்டு நினைப்போம். நான் உயிரோடு இருக்கும் வரை அது நடக்காது. ஏய், கிழவி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? என்னோட கணவர்ட்ட என்ன அப்படி சொல்லி வச்சிருக்கிற? என்னையும் என்னுடைய கணவரையும் நிம்மதியா வாழவே விடமாட்டியா? தயவு செஞ்சு இன்னொரு தடவை என்னோட கணவரிடம் பேசுறத வச்சுக்காத. அப்படி நீ பேசணும்னு தெரிஞ்சது உண்டு, இல்லாம பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ. நீ இந்த வயசுல வாழ்ந்தா என்ன, வாழலைனா என்ன? என்ன தயவு செஞ்சு வாழ விடு. நான் போயிட்டு வரேன். என்னோட வீட்டு பக்கம் வந்துராத. நான் இப்போதே சொல்றேன். இந்த வீட்ட விட்டு நீ வெளிய போ. நீ என்னுடைய வாழ்க்கையில் வந்ததிலிருந்து எனக்கு நிம்மதியே கிடையாது. நீ தயவு செய்து ஒரு வார்த்தை கூட பேசாதே. நேற்று இரவு என்னுடைய அம்மாவை எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறாய். இனியும் நான் எதையும் பொறுத்துக் கொள்வதாக இல்ல. வெளிய போடி லூசு.